Hello boys and girls, this is your Clinton. I'm back with another video. நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், வெள்ளூர் டு கன்னியாகுமரி. முதல்ல கூர்க்கு பிளான் போட்டிருந்தேன், அது ஒரு 1 மந்த்தாக பிளான் போட்டிருந்தேன். ஆனால் நம்ம நாம் போகும்போது தான் அங்கே ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு பிளான் மாற்றினேன். ஆனால் அது ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் ரைடாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ஓட்டி பழக்கம் இல்லையே. அப்படி யோசிச்சே இருக்கும்போது சரி கன்னியாகுமரி போகலாம், அதுவுமே ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் வருது. பட் ட்ரை பண்ணலான்னு தான் நானும் இன்னொரு என்னோடய கொலீகும் போகிறோம். அவர் தான் பில்லியனாக உட்காந்துருக்காரு. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் 15th. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ரைடாக இருக்கும். இங்கே பார்த்திங்களா, எங்கள் காலேஜில் எல்லாம் ஃப்ளாக் ஹோய்ஸ்டிங்காக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இங்கே தான் ஃப்ளாக் ஹோய்ஸ்ட் பண்ணுவாங்க கரெக்டாக இந்த போலில். நல்லாயிருக்கும். பட் இந்த டைம் நான் மிஸ் பண்ண போகிறேன். நல்ல வேலை. ஃபியூவல் போடணும், ஃபியூவல் இல்லை. கோப்ரோ ஆங்கிள் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இருக்குது. ஃபியூவல் போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ணே ஃபுல் டேங்க்ண்ணே. ஃபுல் டேங்க்? ஆமாம். 1000 பேடிஎம் வர ஃபுல் டேங்க். பேடிஎம் எவ்வளோ ஃபுல் டேங்க்கில்? நான் சொல்கிறேன் சார், நீங்கள் எவ்வளோ 2000 ரூபாய் பண்ணால் கூட மிச்சம் இது எவ்வளோ பிடிக்குதோ மிச்சம் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஸ்கேனர் நீ பண்ணி பாரு, ஒரு முறை பண்ணணும். எவ்வளோ பண்ணணும்? இது 1200 போதும். 14 லிட்டருக்கு சரியாக போதும். ஓப்பன் பண்ணு. போதும். இது மெசேஜில் பாருங்க, வந்துடும். 9.50 மெசேஜில் பாருங்க. பில்லில் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாரு 969.95. 9 லிட்டர் பிடிச்சிருக்கு. ஐ மீன் கிட்டத்தட்ட 9.5 லிட்டரு. 230 வந்துடுச்சா? அவ்வளோதான். பில்லு சார். அதே போல் உங்களையே நாங்கள் ஏமாற்ற முடியாது, எங்களையும் நீங்கள் ஏமாற்ற. இந்த அமௌண்ட் போக உனக்கு நாங்கள் மெசேஜ் அந்த டிபிசி எல்லாம் வந்துருக்கோம். கரெக்டா? ஏதோ ஒன்று ரைட்டு. அப்படி இல்லை, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம்ப்பா. உங்களுக்கு எதனா தப்பாக இருந்தால் கேளுங்க, மேனேஜர் இருக்கிறாங்க, எல்லாம் கண்டுங்க. இனிமேலெல்லாம் இதுதான் வெளிநாடு மாதிரி. ஆமாம். சரி, வந்து என்ன நீ ஏமாத்துறது உன்னை ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. சரி நான் வரேண்ணே. 5000 போட்டோட ரிப்பீட் ஆகிடும். எது நீ பாரு கிளம்புற. இது எப்படி ரீஃபண்ட் என்னன்னா உன் மெசேஜ் பேங்க்குக்கு வந்துடும் சார். பேங்க்குக்கு வந்துடும். ஆமாம், அப்படியே ரீஃபண்ட் ஆகிடும் சார் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. இப்போது 11 hours 20 minutes காமிக்குது. இப்போ தான் மணி 8. எப்படியும் பிரேக்கெல்லாம் பார்த்து ஒரு 12 மணி நேரம்னா கூட எம்மா நைட்டு 8 மணிக்கு தானா. நாம் இப்போ பெட்ரோல் போட்ட இடத்துல இப்போ ஒரு புது சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது பாரத்தில் மட்டும்தானா இல்லை மற்ற பெட்ரோல் பங்க்ஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல.
என்னென்னா நீங்கள் யூபிஐ மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணால் ஒரு சர்டன் அமௌண்ட் போட சொல்லிடுறாங்க. போட்டுட்டு நீங்கள் ஃபுல் டேங்க் போடுறதா இருந்தால் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸ் ஆகுதோ அது டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடுது. நீங்கள் இப்போ ரீசெண்டாக செரி விலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, கனடாலலாம் அந்த சிஸ்டம் தான். அவங்க கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் சர்டன் அமௌண்ட் போடணும், ஒரு $50 $30 போட்டுட்டு, இப்போ $50 போடுறீங்கன்னா ஆனால் உங்களோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து வெறும் $40 தான் ஆயிருக்குன்னா அது உங்கள் மீதி $10 உங்கள் பேங்க்குக்கு ரீஃபண்ட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. நல்லது தான், பட் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ரீஃபண்ட் வந்ததுன்னா ஓகே. இல்லை 5 ஒர்க்கிங் டேஸு 6 ஒர்க்கிங் டேஸு அப்படி இப்படி அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா அது கஷ்டம்தான். இந்த கூகுள் மேப் ஷார்ட்கட்டில் கூட்டு போகிறேன்ட்டு எங்கேயோ ஊருக்குள்ளே கூட்டு போயிட்டுருக்கு. நானும் கடந்த ஒரு 1/4 மணி நேரமாக போயிடுன்னு பார்க்குறோம். எப்போ முடியல, டிராஃபிக் வேறு. இப்போயே எனக்கு முதுவலி வேறு வந்துருச்சு இந்த டிராஃபிக்கில் ஓட்டி. காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பலான்னு நினச்சேன். கொஞ்சம் பேக்கிங்கில் மிஸ்டேக் ஆனதுனால அதை மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி, சரி அதான் 7 மணி ஆச்சு. 7 மணிக்கெலாம் எங்கள் ஹாஸ்டலில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. 7 மணி ஆச்சு, 7:15 போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பியாச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் இருக்காது. அது ஏதோ ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் ஏர்லி மார்னிங் கிளம்புனா தான் அந்த ரைடிங்க்கான ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்குது. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட எப்போ முடியல இந்த டிராஃபிக்லலாம். இப்போ நான் இங்கேருந்து திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலையிலேருந்து திருச்சி டு மதுரை டு திருநெல்வேலி டு கன்னியாகுமரி அந்த ரூட் தான். இன்னும் 644 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. 11 hours 1 minute. டிராஃபிக்கை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாச்சு. இது பைபாஸ் தான். சீனரிஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக மலை, எந்த சைடு பார்த்தாலும் மலை. இந்த சைடும் மலை, அப்படியே இந்த சைடுமே மலை தான். இன்னும் ஏர்லி மார்னிங் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, லெசன் லேர்ன்ட். இன்னொன்று என்ன, கொஞ்சம் ப்ரொகாஸ்டினேஷன் அதிகமாகிடுச்சு. ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வேலை முடிக்கணும், இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறோம் இல்லையா. வேலையை தள்ளி போட்டு வைக்கிறது தான் இங்கிலீஷில் ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. அதனால தான் 3 மாதத்துக்கு முன்னாடி போன பாண்டிச்சேரி வீடியோவுமே இன்னும் 2 வீடியோ பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் வராமல் இருக்குது. கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ஆனால் சில வாய்ஸ் ஓவர்ஸ் மட்டும் கொடுக்கணும். அதில் ஒரு சின்ன ப்ரொகாஸ்டினேஷன். அது மட்டும் ரீசன் இல்லை, ஒரு 2.5 மாதமாகவே கொஞ்சம் ஒர்க் லோடும் அதிகமாகிடுச்சு. அதனால் எந்த வேலையுமே சரியாக, பர்சனல் ஒர்க்ஸ் எதுவுமே சரியாக பண்ண முடியறதில்ல. பண்ணணும்னு நினச்சா பண்ணியிருந்துருக்கலாம், பட் அப்புறம் பார்த்துக்கலாம், டயர்டாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும் டெய்லி ஈவினிங் ரூம் போனதுக்கப்புறம். அதனால் எல்லாத்தையும் கிடப்பில் போட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ கண்டினியூஷன் வீடியோலாம் எங்கே போடுங்க அப்படின்ட்டு. நான் போடுறேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போது ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகுது. நான் அடுத்தடுத்து டப்புன்னு நிறையா வீடியோஸ் போடுறேன். பெண்டிங்கில் இருக்குது இந்த ட்ராவல் விலாக்ஸு, இன்னும் 2 வீடியோ பாண்டிச்சேரி இது, அப்புறம் இப்போ நாகர்கோவில் கன்னியாகுமரி வீடியோ, அது ஒரு 2-3 வீடியோ வரும். அப்புறம் நம்ம ஒரு சீரீஸ் வேறு ஒன்று பண்ணுறோம் இல்லையா, ஹாப்பி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி, அதில் இன்னொரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வரும். ஸோ உங்கள் யாருக்காவது ப்ரொகாஸ்டினேஷன் இருந்ததுன்னா ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களால் எந்த வேலையுமே கரெக்டாக ஆன் டைமுக்கு முடிக்க முடியாது. நீங்கள் நினைக்கிற அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற கோல்ஸ் எதுவுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ப்ரொகாஸ்டினேஷன்றது ஒரு டெட்லி டிசீஸ் மாதிரி, ஒரு மென்டல் டிசீஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு ப்ரொகாஸ்டினேஷன் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களோட சின்ன டாஸ்க்கெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் அப்பப்போ முடிக்க வேண்டிய சின்ன டாஸ்க்கெல்லாம் அப்பப்போ முடிச்சு பழகுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய டாஸ்க்கையுமே கொஞ்சம் முடிச்சு பழகுங்க. இது எப்போ இந்த ப்ரொகாஸ்டினேஷன் அதிகமாகும்னா, நம்ம எப்போ அந்த சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறோம் தெரியுமா. நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி, அதாவது பேசிக் நீட்ஸ் எல்லாமே கிடச்சிடும். ஷெல்டர், ஃபுட்டு, க்ளோத்து. அதை தவிர்த்து இன்னொன்று என்னென்னா, நம்மளோட அடிக்ஷன்ஸ், சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸ்.
இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் போது ஒரு மாதிரி சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும், எந்த வேலையும் பண்ணாத மாதிரி, பண்ண தேவையில்லைன்றத மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொகாஸ்டினேஷனும் அதிகமாகிடும். நம்மளோட மெயின் ஒர்க், நம்மளோட உருப்படியான ஒர்க் எதையுமே நம்மளால் பண்ண முடியாது. நம்மளுக்கு பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கும், பட் அந்த மோட்டிவேஷன் எதுவுமே இருக்காது. அந்த டிசிப்ளின், கரெக்டான வேர்ட்னா டிசிப்ளின், அந்த டிசிப்ளின் இருக்காது. இன்றைக்கி ஒர்க் இன்றைக்கி முடிச்சாகணுன்னா எப்படி இருந்தாலும் முடிச்சாகணும். எக்ஸப்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தவிர வேறு எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக அந்த ஒர்க்கை முடிச்சிடணும். நாளைக்கு பார்த்துக்கலான்னா இன்றைக்கி முடியல, நாளைக்கு பார்த்துக்கலான்னா நாளைக்காவது முடிச்சிடணும். அது அப்படியே இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ட்டு போயிட்டே இருந்தால் அது அந்த இன்னொரு நாள் வரவே வராது. நீ இவ்வளோ சொல்கிறியடா, உனக்கு ப்ரொகாஸ்டினேஷன் இருக்காதா அப்படின்னா எனக்கும் இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்து இப்போ மறுபடியும் வந்துருச்சு. நான் ரீசன்ஸ் சொல்ல விரும்பலை. இதுதான் ரீசன், இதனால தான் நான் பண்ணல, எனக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் நான் பண்ணியிருந்துருக்கணும். எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ப்ராப்பராக டைம் ஷெட்யூல் பண்ணி இந்த ஒர்க் இந்தந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சி முடிச்சிருந்தா என்னால் முடிச்சிருந்துருக்க முடியும். பட் நான் பண்ணலை. அகெயின் ஐ வில் ஸ்டார்ட் டூயிங் மை ஒர்க். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட பார்க்குறது தான் ப்ரொகாஸ்டினேஷன் தான். கடைசி நேரத்தில் எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து படிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிட்டேன் சார், மார்க் கம்மியாச்சுன்னு சார் அப்படின்ட்டு அழுகுறது. அவங்களுக்கும் என்ன விஷயம்னா ப்ரொகாஸ்டினேஷன். அப்பப்போ இந்த அசைன்மெண்ட்ஸ், ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், அதை கரெக்டான டைமுக்கு முடிச்சிருந்தாலே, அன்னன்னைக்கு முடிச்சிருந்தாலே அவங்க பாதி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. பட் அதையும் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொகாஸ்டினேஷன் அதிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு த பெஸ்ட் திங் டு டூ, உங்களோட சோஷியல் மீடியாவை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பு அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு. நல்லா இருக்குல்ல இந்த வியூஸ் எல்லாம், சூப்பராக இருக்குது. இந்த சைடெலாம் ஒரு லேண்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஏய், சதுப்பு நிலம் சார், இங்கே பார்த்தீங்களா? நல்லா இருக்குது லேண்டு ஏரியாலாம். ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மட்டும் போட்டு போய்டும். நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நெக்கு தான் சார் வலிக்குது. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலாக இதுக்கு தான் நிப்பாட்டினது. ட்ரோன் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். தெரியுதா கொப்பெல்லாம் பறக்குது. சதுப்பு நிலம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. சார், நான் கோப்ரோ வியூவில் வரேன். இங்கேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்மால் பிரேக். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பிரேக்கே விடாமல் வந்தாச்சு. அதனால் ஒரு சின்ன பிரேக்கு. நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்களோ இல்லை ரைடு பண்ணுறீங்களோ அப்படின்னா ஒன் பெஸ்ட் திங், எப்போவுமே உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. தண்ணி அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா பாடியில் எப்படி தண்ணி குறையுதுன்னே தெரியாது. நம்ம ட்ராவலிங்கில் இருக்கும்போது ஈஸியாக பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். நாம் ஒரு இடத்துல இப்படி சும்மா உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பிரெயின் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப ஒர்க் பண்ணும் இந்த டைமில். நீங்கள் எப்போவுமே 2 சைட் மிரர்ஸையும் அப்பப்போ பார்ப்பீங்க. முன்னாடி என்ன வண்டி வருதான்னு பார்ப்பீங்க. உங்களோட கை 2ம் பிரேக்ஸ் அண்ட் கிளச்சில் இருக்கும். ஒரு கால் கியர்லையும் இன்னொரு கால் பிரேக்லேயுமே இருக்கும். அது எப்போவுமே நம்ம பாடி பெரிய வேலை மாதிரி இருக்காது, பட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரீல்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒய் டோன்ட் யூ டாக் வைல் டிரைவிங் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு கேட்குற மாதிரியும், அவன் வந்துட்டு தான் இங்கே வர லாரி, இந்த ஸ்கூட்டரு, முன்னாடி போகிற ஸ்கூட்டரு, அடுத்து வர கார்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்போ எவன் எப்படி திரும்புவான்னு தெரியாமல் என் பிரெயின் யோசிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு ரீல் இருக்கும். அது ஆக்சுவலாக உண்மை தான். அப்படி பிரெயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பிரெயின் வந்து நம்மளோட பாடியோட CPU மாதிரி அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணுறது அதுதான், ப்ராப்பராக ஒர்க் பண்ணால். அதனால் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க.
அண்ட் அட் த சேம் டைம் கரெக்டாக சாப்பிடுங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாதீங்க. அதே மாதிரி இஷ்டத்துக்கு என்ன வேணால் சாப்பிட்லான்ட்டு சாப்பிடாதீங்க. மோஸ்ட்லி ப்ரிஃபர் ஃப்ரூட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்போவுமே ஹைவேல போகும்போதும் அண்டு இந்த மாதிரி கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்கிற ரோட்டில் போகும்போதும் இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் பின்னாடி போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா அப்படியே ஓவர்டேக் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த விண்ட் டர்புலன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த வண்டியை கிராஸ் பண்ணிவிட்டு அந்த வண்டியை தாண்டி வரும்போது ஒரு ஒன்று சுற்றும் இப்படி. அது கரெக்டாக நம்ம மேலே படும்போது நம்மளுக்கு தான் இப்படி அலாஞ்சிட்டே இருக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டே இருங்க. மரம் வளர்க்குறதோட பெனிஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, இதை தாண்டி வந்தோடனே கொஞ்சம் ஹீட் தெரியுது. கரண்ட் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்ப்போமா? 80ல் போயிட்டுருக்கேன். ஓகே, வித் பில்லியன் அண்ட் கொஞ்சம் ஹெவி லக்கேஜோட 31 தருது, பரவாயில்ல 80ல் போயிட்டு இருந்தாலும். சரி, நான் அடுத்து பிரேக் அப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போது திருவண்ணாமலையில் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஃபார் காஃபி பிரேக். காஃபி, ஒரு பட்டர் பிஸ்கெட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பைக் அங்கே நிற்கிது, தெரியுதா? இன்னும் 570 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படியும் சாயங்காலம் 8 மணி ஆகும் அப்படின்ட்டு கூகுள் மேப் சொல்லுது. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்ன்ட்டு. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும்.